ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டெக் மஹேந்திராவில் வாக்கின் டிரைவ் போயிட்டுருக்கு. ஸோ அந்த வாக்கின் டிரைவ் டெக் மஹேந்திராவில் சென்னையில் ஹையர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது எண்ணெயிலேருந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யார் யார் அப்ளை பண்ணலாம், ஸோ அதுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தேவைப்படுது, அவங்க என்னென்ன ஸ்கில்ஸ் வந்து ரெக்கார்டாக கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் A to Z இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனல் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடி இருக்க பீப்புள்ஸ்க்கு. ஸோ அப்படி யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட யூஸ்ஃபுல்லாக இருக்க பீப்புள்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஆக்சுவலி இந்த எண்ட் ஆஃப் தி வீடியோவில் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும். அது என்ன சர்ப்ரைஸ்னா, இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களா, அந்த ஜாபோட அந்த ஜாபுக்கு ஹையர் பண்ணுற ஹச்ஆரோட காண்டாக்ட் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அவங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் ஜாபோட டீட்டெயில்ஸ் ஜாபோட டீட்டெயில்ஸ் நான் சொல்லிடுவேன். ஸோ நீங்கள் அதில் வந்து அவங்களுக்கு கால் பண்ணி காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ இதில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் அண்ட் கொரீஸ், இந்த இன்டர்வியூஸ் எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் அண்ட் கொரீஸ் இருந்தால் கண்டிப்பாக உங்களோட டவுட்ஸ் அண்ட் கொரீஸை கிளியர் பண்ணுறதுக்காக தான் நான் இருக்கேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களோட டவுட்ஸ் அண்ட் கொரீஸ் எல்லாத்தையும் 1-to-1 செஷனில் கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி குயிக்காக ஷார்ட் அவுட் கொடுத்துட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஆக்சுவலி இவங்க பார்த்தீங்கன்னா டெக் மஹேந்திரா ஒரு நல்ல ஒரு MNC கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன் தி ஸ்பாட்டில் செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஆன் தி ஸ்பாட்டில் செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஆஃபர் லெட்டர் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ வாக்கின் கஸ்டமர் சப்போர்ட் அசோசியேட்டிவ் பேங்கிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அரௌண்ட் ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இன்ஜினியரிங் கிராஜுவேட் பீப்புள்ஸ்க்குமே ஓகே அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இது ஃப்ரெஷருக்கு மட்டும் தான் ஹையர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சென்னையில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தென் டைம் அண்ட் வென்யூ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 19th மார்ச்லேருந்து 28th மார்ச் வரைக்கும் வந்து வாக்கின் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தென் 9:30 AM to 5:30 PM வரைக்கும் நீங்கள் டேரெக்டாக போய் அங்கேயே இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெக் மஹேந்திரா அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் இருக்க அம்பத்தூர் பிரான்ச்சில் இருக்க ஸோ அந்த ஆஃபீஸை வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ தென் கான்டாக்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அதுதான் கான்டாக்ட் பார்த்தீங்கன்னா விஷாலாட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹச்ஆரோட கான்டாக்ட் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நம்பர் டிஸ்பிளே ஆகும்னு நினைக்கிறேன், நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுற நம்பரை. ஸோ 9047123595 அப்படின்னு சொல்லிட்டு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. இதை கால் பண்ணி நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் அவங்கள டீட்டெயிலாக கேட்டுக்கோங்க. தென் ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஜாபோட ஹைலைட்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபிக்ஸ்டு ஷிஃப்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஒரே ஷிஃப்ட் தான் இருக்குது, ரொட்டேஷனல் ஷிஃப்ட் இருக்காது. ஸோ அந்த ஃபிக்ஸ்டு ஷிஃப்ட்டுமே வந்து மார்னிங் 9 AM ஈவினிங் 6 PM வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் ஃபிக்ஸ்டு சண்டே வீக் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து சாட்டர்டேவும் ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் நோ நைட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நைட் ஷிஃப்ட்ஸ் கிடையாது, ஸோ அதனால் ஒரி பண்ணிக்காதீங்க. தென் ஒர்க் மோட் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் தான், இப்போதைக்கு அவங்க ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க. தென் பெர்க்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்ராப் ஃபெசிலிட்டி அவைலபிள் ஃபார் லேட் night shift male employees, no late shift for female employees அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்லி ஃபார் கேப் ஃபெசிலிட்டியும் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அது ஒன்லி ஃபார் மேல் கேண்டிடேட்டுக்கு மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பேங்கிங் வாய்ஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நோ சேல்ஸ் டார்கெட், ஸோ நோ ஒர்க் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வாக்கின் டேட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து March 4 ஸ்டார்ட் ஆயிருக்கு. தென் வாக்கின் டேரக்ட்லி பார்த்தீங்கன்னா அது ஹச்ஆர் விஷாலாட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹச்ஆர் இருக்காங்க. ஸோ அந்த அவங்களோட கான்டாக்ட் பண்ணால் நீங்கள் வந்து போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் ஷிஃப்ட் டைமிங் கொடுத்துருக்காங்க, ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ், நைட் ஷிஃப்ட்ஸ்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன ஸ்கில்ஸ் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஷுட் பி வில்லிங் டு ஜாயின் இன் சென்னை லொகேஷன், ஒன்லி கிராஜுவேட்ஸ் கேன் அப்ளை ஃபார் எனி ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்லி சென்னை லொக்கேஷனில் மட்டும்தான் இந்த ஹைரிங்ஸ் போயிட்டு இருக்கு. தென் பார்த்தீங்கன்னா இந்த கிராஜுவேட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுற கிராஜுவேட்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த கிராஜுவேட்டாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு, எந்த ஸ்ட்ரீமாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் கேன் அப்ளை வித் நோ பேக்லாக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷர் அப்ளை பண்ணலாம், ஆனால் எந்த ஒரு அரியருமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் ஆல் செமஸ்டர் மார்க் ஷீட்ஸ் அண்ட் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்ஸ் இஸ் மேண்டேட்டரி ஃபார் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எல்லா செமஸ்டரோட மார்க் ஷீட்ஸ் வேணும், அண்ட் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் வேணும் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் மினிமம் 6 months அண்ட் அபவ் BPO எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் கேன் அப்ளை. ஸோ உங்களுக்கு வந்து நான் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த பீப்புள்ஸ் இல்லை ஏதாவது டொமைனில் 6 month எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அந்த பீப்புளும் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுவும் அப்ளை பண்ணலாம். அந்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கேண்டிடேட்ஸ்க்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா பே ஸ்லிப், ஆஃபர் லெட்டர், ரிலீவிங் லெட்டர், மேண்டேட்டரி ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட். ஸோ இந்த 3 லெட்டருமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா அவுட் ஸ்டேஷன்ஸ் கேண்டிடேட்ஸ் கேன் அப்ளை நீட்ஸ் டு ரீலோகேட் மினிமம் வித்தின் 7 days அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வித்தின் 7 daysக்குள்ள ஆஃபீஸ்க்கு வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பெர்க்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் என்னென்ன கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ராப் ஃபெசிலிட்டி அவைலபிள் ஃபார் லேட் நைட் ஷிஃப்ட் மேல் எம்ப்ளாய்ஸ் ஒன்லி, நோ லேட் நைட் ஷிஃப்ட் ஃபார் ஃபீமேல் எம்ப்ளாய்ஸ். ஸோ ஃபீமேல் எம்ப்ளாய்ஸ்க்கு அவங்க கொடுக்குறது இல்லை. ஸோ மேல் எம்ப்ளாய்ஸ்க்கு மட்டும் தான் அவங்க வந்து கேப்
கேப் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் எஜுகேஷன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் எனி ஸ்ட்ரீம் எனி கிராஜுவேட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் ஓகே, இல்லை நமக்கு வந்து எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் கீ ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லா கம்பெனிஸும் சொல்கிற மாதிரி தான் கம்யூனிகேஷன் ஸ்கில் தான் மெயின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் சால்விங் கொரிஸை சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இந்த காண்டாக்ட் உங்களுக்கு இந்த அப்ளை லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலி இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் queries இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அந்த ஸ்லாட்ஸை புக் பண்ணி உங்களோட 1-to-1 செஷனில் உங்களோட டவுட்ஸ் அண்ட் queries வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் ஏதாவது சம்திங் ஒரு ஜாபாவது கிளிக் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.